வெல்கம் டு சில நேரம் சில சினிமா. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட். லியோனார்டோ டிகாப்ரியோ அண்ட் பிராட் பிட் நடிச்சு குவிண்டின் டாரன்டினோ டைரக்ட் பண்ண படம் தான் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட். கதையோட சுருக்கத்தை சொல்லலாம்னு தோணுது. இதுல இரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல படத்துல நடிக்கிற ஒருத்தன், அவனுக்கு டூப் போடுற இன்னொருத்தன். இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்களை கொல்றதுக்கு 3 பேர் இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணாங்கோ இல்ல இவங்க ஏதாவது பண்ணாங்களா அப்படிங்கிறதா அந்த கதை. இந்த கதை உண்மை சம்பவத்தை தழுவி நழுவி எடுக்கப்பட்டதுன்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. கதையை ஓபன் பண்ணா 80s காலத்துல இருக்கிற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு படம் எடுக்கிறாங்க. சாரி, நாட் அ படம், இட்ஸ் a டிவி ஷோ. இதுல கௌபாயா ஆக்ட் பண்ணிருக்கிற நம்மால் தான் இந்த படத்தோட ஹீரோ. அதே இடத்துல ஹீரோவை கூட்டின்னு உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்க ஆள் தான் ஹீரோக்கு ஸ்டண்ட் மாஸ்டர், பெஸ்ட் ஃப்ரெண்ட், எல்லாமே. ஸ்டண்ட்ஸ் எல்லாம் தலை மாதிரி தனியா பண்ண மாட்டீங்களா, எதுக்கு இந்த டூப் அப்படின்னு கேட்கும்போது எல்லா ஸ்டண்ட்ஸையும் எல்லாராலையும் பண்ணிட முடியாது. நான் வீம்புக்குன்னு பண்ணி படாரத்துல பட்டு வீங்கிச்சுன்னா ஷூட்டிங் கேன்சல் ஆயிடும். அதனால தான் இவரை பக்கத்தில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ கட் பண்ணி சிறிது வருடங்கள் கழித்து பார்த்தா இவர் ஹோட்டல்ல உட்காந்து ஒரு பெக்கு போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுடா, அப்போ பிரபலமா போய்கிட்டு இருந்த அந்த ஷோ இப்போ சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. எல்லாராலையும் எல்லா நேரத்திலுமே புகழோட இருக்க முடியாது, நேரத்தில் புடுங்கிட்டு போகும். அது மாதிரி தான் இவருக்கு போயிடுச்சு. 1950 நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன்னு சொன்ன நம்மாலு இப்போ கிடைச்ச கேரக்டர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் இந்த பார்க்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இங்க ஒரு ப்ரொடியூசர் வரதா சொல்லியிருந்தாங்க. அவரை மீட் பண்ண தான் இவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ப்ரொடியூசர் இங்க வர, சரி வாப்பா தனியா போய் பேசணும், தனியா கூட்டு போய் பேசினாப்ல. அவர் வெந்த பொண்ணுல வேலை பார்க்குற மாதிரி எனக்கும் உன் கஷ்டம் புரியுதுப்பா, முன்ன மாதிரி இப்ப இல்லப்பா, உன்னோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி மனசை கஷ்டப்படுது. நீ ரீசெண்டா நடிச்ச படத்தோட எண்டிங் கிளைமேக்ஸ் வேற லெவலு. ஜெர்மன் ஆண்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்து ஃபிளேம் ஃபிளவர் வச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் முச்சு விட்ட பாத்தியா, வேற லெவல் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருந்தாரு. ஆனா இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ ஹீரோவா பண்ணாதான் மக்களுக்கு உன் மேல விருப்பம் வரும், ஏன்னா வில்லன்ஸ் யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி நீ என் கூட இத்தாலிக்கு வா, நான் உன்னை ஹீரோவாக்கி காட்டுறேன், நாம 2 பேர் சேர்ந்து ஒரு பிளாக் பஸ்டரான படத்தை உருவாக்குவோம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டதும் சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா வெளியே வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கதறி அழுகிறாப்ல, என்னோட பாப்புலாரிட்டி போயிடுச்சு என்னால சொல்லி வெறுப்பேற்றுறாங்கடா. அதுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, விடுமச்சான் பாத்துக்கலாம், எவ்வளவோ இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது, இதுக்கு எழுத எப்படி அப்படின்னு சமாதானப்படுத்துறான். வீட்டுக்கு வரும் வழியில் அழகான பெண்கள் ரோட்டை கிராஸ் பண்றதை பார்த்தானுங்க. அவங்க தான் ஹிப்பீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பொறுக்கித்தனம், முளமாரித்தனம், முடிச்சு வைக்கத்தனம், கொலை கொள்ளை இந்த மாதிரி பண்ற ஒரு லேடி கேங் தான் இந்த ஹிப்பீஸ். இவங்க அப்படியே அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகும்போது அதுல இருக்கிற லாஸ்ட் பொண்ணு ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தா. இவனும் வயசு வித்தியாசம் பார்க்காம ஈக்குவலா சைட் அடிச்சிட்டு இருந்தான். 2 பேரும் வீட்டுக்கு போனதும் அவனோட வீட்டு பக்கத்துல பொலான்ஸ்கி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இருக்கிறத பாக்குறான். சொல்ல முடியாது, நாளை பின்ன அவர் படத்துல நான் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு இருந்தான். 2 பேரும் டாடா பாய் சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வீடு ஒரு பழைய ஓப்பன் தியேட்டர்ல பார்க்க ஒரு கண்டெய்னர் மாதிரி இருந்தது. அதுக்குள்ளதான் அவன் வீடே அமைச்சிருக்கான். அங்க ஒரு பிட்புல்ங்கிற நாயும் வளர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நாய்க்கு ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்து எவன் எதுக்க வந்தாலும் கற்று கொதற மாதிரி பண்ணி வச்சிருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜாலியா ஸ்விம்மிங் பூல்ல குடிச்சிட்டு அவனோட டைலாக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே பக்கத்து வீட்டுல காட்டினா அங்க இருக்கிற டைரக்டரும் அவனோட ஒய்ஃபுமே ஒரு பார்ட்டிக்கு போய் குடியும் கூத்தும் கும்மாலமா இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோக்கு ஷூட்டிங் இருக்குது. ஸோ பிராட் அவர் வண்டியில வச்சு கூட்டின்னு போறாப்ல. வந்து சேர்ந்தப்பறம் நேற்று அச்ச காத்துல ஏன்டா போய் பிச்சுக்குச்சு, ஸோ நீ போய் சரிப்பாரு அப்படின்னு சொல்றான். இப்போ எதுக்கு நீ தனியாக கழட்டி விட்ற அப்படின்னு கேட்டதும், இல்லை மச்சான் உள்ள உனக்கு பிடிக்காத ப்ரொடியூசர் இருக்காப்ல ராண்டி, உன்னை பார்த்தா செம காண்டாவாப்ல, எதுக்கு வீணா வம்பு, நீ போய் வீட்டில் ஒரு வேலை இருக்கல அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறான். அவனும் வீட்டுக்கு கிளம்பும் போது நேற்று பார்த்த ஹிப்பீஸ் குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு லிஃப்ட் தர முடியுமா அப்படின்னு கேட்டதும் நான் வேற வழியில போயிட்டு இருக்கேன்னு கை காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ இவனும் வீட்டுக்கு போய் ஆண்டனா சரி பார்க்கும்போது தான் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மேல நிறைய ரூமர்ஸ் இருந்துச்சு. இவனுக்கும் இவனோட ஒய்ஃப்க்கும் நிறைய சண்டை வரும், அதனால ஒரு நாள் பிக்னிக் கூட்டு போயிட்டு அங்க கொண்டுட்டான் அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் இருந்துச்சு. இதனாலே அங்க இருக்க ஒரு ப்ரொடியூசருக்கு இவனை பார்த்தாலே காண்டாகும். அந்த ப்ரொடியூசர் பேர் தான் ராண்டி. ஒரு நாள் ராண்டியோட ப்ரொடக்ஷன்ல ப்ரூஸ்லி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப என்ன பண்ணாருன்னா, இந்த உலகத்திலே என்னோட கை தான் ஸ்ட்ராங்கான கை, நான் தான் கொப்பாண்டா நல்ல முத்து பேரண்டா தில்லு இருந்தா வாங்கடா மாதிரி தௌலத்தா பேசும்போது நம்ம தலைவன் சிரிச்சிட்டான். இதை பார்த்து அவனுக்கு செம காண்டாயிடுச்சு. ஹோய் நான் சிரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, குசுமிங்க தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீ வாய் மட்டும் தான் சொன்னதும் உனக்கு தைரியம் இருந்தா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுன்னு ப்ரூஸ்லி சொல்ல, வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு உள்ள இறங்கிட்டான். மொதல் ஃபைட்ல ப்ரூஸ்லி ஓடி வந்து ஒரு கிக்கு விட தலைவன் படுத்துட்டான். நான் தான் சொன்னேன்ல நீ தோத்துருவேன்னு அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 நடக்குது. அதே மாதிரி ஓடி வர காலை பிடிச்சி கார்ல கொத்தி விட்டான். தூக்கி விசிறதுல கார் கதவு நெளிஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்டு நடந்து கண்ணாப்பி நான் ஃபைட் போயிட்டு இருக்க, காரோட ஓனர் அம்மா வந்துட்டாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க,
அந்த படத்தோட ப்ரொடியூசரும் வந்துட்டாரு. யாரா என்னோட காரை உடைச்சது அப்படின்னு அவரும் கேட்க அப்பதான் புரியுது காரோட ஓனர் அம்மா தான் இந்த ப்ரொடியூசரோட வீட்டுக்கார அம்மாவும். ப்ரொடியூசர் நம்ம பிராட் கிட்ட வந்து உன்னை பத்தி எவ்வளவு சொன்னாலும் உன் ஃப்ரெண்டு நம்ப மாட்டான்டா, இந்த கழுசரையை வேணா கழட்டி விட்டுருன்னு சொன்னா அவன் தான் என் உயிர் உர ஊத்தி வச்ச தயிருன்றான், திருந்த மாட்டீங்க, இனிமே நீ என் படத்துல இருக்க வேணாம், இங்க வெளியே போ அப்படின்னு சொன்னது. அங்க பிளாஷ்பேக் கட் ஆகுது. திரும்பி பிரசன்ட்ல வந்து பார்த்தா நம்ம ஹீரோட வீட்டு பக்கத்துல ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில இருந்து அன்னியன் படம் விற்கிற மாதிரி ஒருத்தன் பக்கத்து வீட்டுல இருக்கிற டேரக்டர் வீட்டுக்கு போனான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி இந்த ஹிப்பீஸ்ங்கிற கேங்கோட தலைவன் தான் இவன். இவனோட ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் தங்கி இருந்தான். ஸோ அவன் இந்த வீட்டில் தான் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு மறதியில் ஹே டெடி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா அவன் இல்லை, ஏன்னா அவன் வீடு காலி பண்ணி போயிட்டான். அதுக்கு பதில் தான் இந்த டேரக்டர் வந்திருக்காரு. அங்கே இருந்த ஒருத்தன் வந்து உங்களுக்கு யார் வேணும் கேட்க எனக்கு என் ஃப்ரெண்டு டெடி வேணும், உங்கள் ஃப்ரெண்டு வேற வீட்டுக்கு காலி பண்ணி போயிட்டாரு, அட்ரஸ் மாற்றி வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. பின்னா இருந்த ஒரு பொண்ணு என்னங்க சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை மேம், நீங்கள் உள்ள போங்கன்னு சொல்லிட்டு இவன் அங்கே வந்து அமுச்சு விட்டுறான். சாரி சொல்ல மறந்துட்டேன், இவன் பேர் தான் சார்லஸ். இவன் கார் பக்கம் போகும்போது அந்த ஹீரோயினை பார்த்து கை காட்ட அந்த ஹீரோயின் லைட்டாக கை காட்டிச்சு, மூஞ்சில புன்னகையோட கிளம்பிட்டான். இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோக்கு கவுபாய் கெட்டப் கொடுத்துருக்காங்க. சீன் எடுக்க போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு சேர்ல புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருந்த ஒரு குட்டி பொண்ணு என்னங்க படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் இது வந்து ஒரு தோத்து போன நடிகனோட கதைமா அப்படின்னு அவன் கதையை அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் கதையை அவனே சொல்ல சொல்ல கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துக்கிட்டு அந்த குட்டி பொண்ணு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்கிள், இந்த கதையில வர ஹீரோ பெரிய நடிகனா வருவான் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றப்ப இவனுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதும் ரெண்டு கேரக்டர்ஸும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு டைலாக் மறந்துடுது. 2-3 டேக்கர்ஸ் கேரவானுக்குள்ள வந்ததும் அந்த கண்ணாடி அடிச்சு உடச்சிட்டான். செம்ம காண்டு, ஐயா எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, மண்டில எதுவும் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு காண்டிலே இருக்கான். ஏன்னா இவனோட மார்க்கெட் டவுன் ஆனதுமே இவன் குடிபோதைக்கு அடிமை ஆயிட்டான். ஸோ அதனாலேயே இவனுக்கு நிறைய டைலாக்ஸ் மடையில நிக்க மாட்டேங்குது. ஸோ இனிமே எந்த டைலாக்கும் மறக்கக்கூடாதுன்னா குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கினேன் ஒரு பெக் அடிச்சு புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தாக்கா ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹேண்டனாவை சரி பண்ணிக்கின்னு அவனை ஷூட்டிங்ல இருந்து பிக்கப் பண்றதுக்காக கார் எடுத்து கிளம்பிட்டு இருக்கான். போற வழியில ஹிப்பீஸ்ல இருந்து ஒரு கேங்கு எப்பவுமே ஒரு பொண்ணு டாட்டா காட்டிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதே பொண்ணு இந்த தடவை லிஃப்ட் வேணும் கேக்குது. சரி போற வழியில தானே கேக்குது, கவலையை கொடுத்துட்டு போவான்னு வண்டியில ஏத்திக்கிட்டான். வண்டி ஓட்டுகையில் இந்த பொண்ணு அவனையுமே ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஓட்டுறது கொஞ்சம் ஓவராகி கரெக்ட் பண்ற அளவுக்கு போகும்போது உனக்கு என்னமா வயசு ஆகுது அப்படின்னு கேட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டான். மறுபடியும் நம்ம ஹீரோ பக்கம் வந்தோம்னா இந்த தடவை ஒரு குழந்தைய மிரட்டுற மாதிரி ஒரு சீன் நடிக்கணும். அவன் நடிக்கிறானா இல்ல உண்மையிலே மிரட்டுறானாங்கிற அளவுக்கு அவ்வளவு தத்துருவமா இருந்துச்சு. கட்டுன்னு சொன்னதும் டைரக்டர் பக்கத்துல வந்து எப்போ அந்த பொண்ணை கீழே போட்டு டைலாக் சொன்ன பாரு வேற லெவலு அப்படின்னு பாராட்டினதுமே தலைவனுக்கு பூரிச்சு போச்சு. இதெல்லாம் தாண்டி அந்த குட்டி பொண்ணு காது பக்கத்துல வந்து என் வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னதும் பையன் கண்ணில் தண்ணி வச்சுண்டான். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு பாராட்டுங்கிறது முக்கியமான ஒண்ணு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி அவன் சொன்ன இடத்துல டிராப் பண்ணிட்டான். அந்த இடம் லைட்டா விகாரமா இருந்திருக்கு. இந்த நிலத்தோட சொந்தக்காரர் யாருன்னு கேட்க ஜார்ஜ்னு அந்த பொண்ணு சொல்றா. அவன் என்னோட பழைய ஃப்ரெண்டு தான், நான் அவனை உள்ள போய் மீட் பண்ணி ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு உள்ள போலன்னு பார்த்தா எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னா இவங்க இல்லீகல் பிசினஸ்லாம் இங்கே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி இப்போ உள்ள போய் பார்த்தோம்னா எல்லாமே வேற தெரிஞ்சு போயிரும்ல. ஒரு புது ஆள் நம்ம இடத்துக்குள்ள வரக்கூடாதுக்காக எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கத்துறதெல்லாம் கண்டுக்கிறத நம்மால நீ கத்திட்டே நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு அவன் அங்க ஒரு வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணான். ஆனா அங்கேயுமே ஒரு பொண்ணு நீங்களாம் வரக்கூடாது, தயவு செஞ்சு வந்த வழியை பார்த்து கிளம்பிடு அப்படின்னு சொல்றா. நீ என்னடி சொல்றது அச்சி நவரு அப்படின்னு உள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஜார்ஜ தட்டி எழுப்புறான். சொல்ல போனா இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் செத்து போன மாதிரியே இருந்தான். என்பா ஹவுஸ்ரோட இருக்கியா அப்படின்னு தட்டி பார்க்க அசைவில்லை. கொன்னுட்டாங்கலாம் நினைக்கிறதுக்குள்ள அவனே முழிச்சிட்டான். ஆமா யார்ப்பா நீயே அப்படின்னு அவன் கேட்க நான் தான் அவன் பழைய ஃப்ரெண்ட் கிளிஃப் போத், ஞாபகம் இல்ல ஆக்சுவலி இந்த ஆளுக்கு கண்ணு தெரியாது, அதனால இவனோட நிலத்தை இவனே தான் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கான். உனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான் தான் வந்தேன், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். சரி வெளியே வந்து பார்த்ததும் எல்லாருமே கத்தின்னு இருக்கானுங்க. ஸோ கூட்டுன்னு வந்த பொண்ணுமே எதுக்காக நீ உள்ள போய் ஜார்ஜை பார்த்த, ஒன்னால எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க, நீ இனிமே இங்க வராத, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு கண்டுக்கிறாளான்னு சரிதான் போடி அப்படின்னு இவனுக்கு கிளம்ப பார்க்க அவனோட கார் டயரை ஒருத்தன் கத்தியால குத்தி வச்சிருக்கான். யாருன்னு ரைட்ல திரும்பி பார்த்தா சட்டையே இல்லாம டவுசர் போட்டு நிக்குது ஒரு நாய். அந்த பைத்தியக்காரன் தான் இந்த வேலையை பார்த்தது. இது என்னோட பாஸோட கார், அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் பிரச்சனைன்னு சொன்னது உனக்கு அப்படின்னு சொல்லி மூஞ்சில ஒரு குத்து விட்டான் பாருங்க. அடி ஒண்ணு அம்மியா வந்துச்சு. அடிச்ச அடியில அவன் சுருண்டு கீழே விழுந்துட்டான். விழுந்தவனை தலைமுடிய பிடிச்சி மேல எழுப்பி விட்டு கொடுத்தான் பாரு டம்முன்னு தவடா கிழிஞ்சிச்சு. வாயில வெத்தலை பார்க்க போட வச்சு அந்த காரை சரி பண்ண சொல்லிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்தா அங்க கேங்ஸ்லாம் அவங்களோட தலைவனை கூட போனாங்க. அவன் ஒரு மலை உச்சியில இருந்துட்டு இருக்க கூட்டுன்னு வர போன பொண்ணு பாஸ் நம்ம ஏரியாக்குள்ள வந்து நம்ம ஆள் மேலே ஒருத்தன் கை வச்சிட்டான், அங்க நீங்க யாருன்னு காட்டுங்க அப்படின்னு அவனை கூட்டு வந்துட்டான். ஆனா அவன் இங்க வரதுக்குள்ள இவன் கார் ரிப்பேர் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஜஸ்ட் மிஸ்ட் இல்லடா போட்டு பொழந்திருப்பேன்
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃபன்னி காய். சொல்லப்போனால் இந்த படத்தோட ஒரு ஸ்மால் பிளக்காவில்லை இவன் தான். எண்டிங் பார்த்தா புரியும் உங்களுக்கு இவன் என்ன ஆவான்னு. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ ஒரு பழைய படத்தை போட்டு காட்டுறான். சொல்லப்போனால் அவன் நடித்த படம் தான். அதில் ஒரு மாசி வரும்போது இங்கே பாரு அப்படின்னு காட்டுறான். உங்களுக்கு தெரியுதா, இது ஒரு ஃபேமஸான மீம் டெம்ப்ளேட். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பாக்கெட்டில் ஒரு சிகரெட் இருக்கு. அது யாருக்கு கொடுத்தான் பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணும்போது அந்த பொண்ணு தான் அந்த ஆசிட் சிகரெட்டை கொடுத்துருக்கா. சரி இப்போது இதை அடிக்க வேணாம் அப்படின்னு இவன் ஓரத்தில் வச்சிருக்கான். அப்போன்னு பார்த்தா ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த காலில் ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தர் வந்து உனக்கு நான் இட்டாலிக்கு கூட்டு போய் பெரிய ஆளாக்கி காட்டுறேன் என் கூட வா அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அவர் தான் கால் பண்ணியிருக்காரு. உனக்கு ஒரு செம கேரக்டர் இருக்கு, இப்போ மட்டும் நீ இட்டாலிக்கு வந்தேன்னா கண்டிப்பா டெஃபினட்டா நிச்சயமா நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவ அப்படின்னு வர சொல்றாரு. இவனும் அங்க இருந்து கிளம்பி 6 மாசம் கழிச்சு திரும்பி இந்த ஊருக்கு வந்து ஒரு ஹோட்டல்ல ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சேர்க்கடிச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோவோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற டேரக்டரோட ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. இதையே அவங்ககிட்ட தேவையில்லாம சொல்றேன் அப்படின்னா எண்டில் உங்களுக்கு புரியும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஹீரோ அவ்வளோ நாள் ஊரில் இல்லாதனால அவன் ஃப்ரெண்டு தான் அந்த வீட்டில் தங்கிட்டு இருந்தான். ரொம்ப நாளா அந்த பொண்ணு கொடுத்த ஆசிட் சிகரெட்டை அடிக்காம வச்சிருந்தான். இன்னைக்கு கண்ணில் தென்பட்டதும் அந்த சிகரெட்டை அடிச்சுட்டு டாக வாக்கிங் கூட்டு போயிட்டான். அந்த சமயத்தில் இந்த ஹிப்பீஸ் கேங் வந்து ஹீரோக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளதுக்காக வந்திருக்காங்க. அப்படி உள்ள நுழைஞ்சதும் நம்ம ஹீரோ என்னடா சத்தம் அப்படின்னு வெளியே வந்து பார்த்து, யாரை கேட்டு என் ப்ராப்பர்ட்டிக்குள்ள உள்ள வந்தீங்கடா தக்காளிஸ் அப்படின்ட்டு வெளியே போனான்னு பத்தி விட்டான். இவங்களுக்கும் காண்டாவது. வண்டி அந்த இடத்த விட்டு தள்ளி கொஞ்சம் ஓரத்துல நிப்பாட்டிட்டு, மச்சான் அது யாருன்னு தெரியுதா, இவதான் ரிக் டால்டன், 80sல ஒரு கவுபாய் ஷோருமே அதுல இவ வருவாரு அப்படின்னு ஒருத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. பக்கத்துல இந்த பொண்ணு இவங்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. இவங்க படத்துல தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, எல்லா கெட்டதும் பண்றாங்க. ஆனா நட்சத்திரம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை போட்டு தள்ளினா இனி வரும் காலங்கள்ல எல்லா நடிகரும் மாறுவாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு லூசுத்தனா பேச, எல்லாரும் அந்த லூஸ் அக்செப்ட் பண்ணிட்டு கொல்ல வந்த ஆளை மறந்துட்டு இந்த ஆளை கொல்ல போறாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு போகும்போது ஒரு பொண்ணுக்கு ஜர்க் ஆகுது. என் கத்தையை கார்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்துனே கிளம்பிட்டா. கூட வந்த கொலையாளர்கள் எல்லாம் கண்டமீனிக்கு திட்டிட்டு அவ போனா போட்டோம், நாம இந்த வேலையை முடியலாம், இவங்க உள்ள போறாங்க. அவங்க கெட்ட நேரத்துக்கு நான் வாக்கிங் கூட்டிட்டு போன ஹீரோவோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்துட்டான். அந்த ஆசிட் சிகரெட் அடிச்சதுனால இவனால ஒழுங்கா எதையுமே பண்ண முடியல. லைட்டை போட்டாலே கண்ணெல்லாம் கூசுதுன்னு லைட் ஆஃப் பண்ணி நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கதவை படக்குன்னு உடச்சுன்னு வராங்க 3 பேர். அப்புறம் அப்படின்னு கிசால பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு நான் வருது, ஆமா நாங்கள் 3 பேர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஓ அந்த மலையடி வாரத்தில் இருந்தவங்க தானே நீங்களாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பிளக்காவில்ல அன்னைக்கு உன்னை சும்மா விட்டேன், இன்னைக்கு உன்னை விட்டுறதா இல்லடா அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுன்னு நம்ம கிளிஃபோட கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அவன் வளர்த்த நாய். சட்டுன்னு சிக்னல் கொடுத்ததும் அந்த பிளக்காவில்ல கையை பிடிச்சி கொதறி வச்சிருச்சு. இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருந்த பொண்ணு கத்தி எடுத்து இவனை குத்த வர கையில வச்சிருந்த டின் எடுத்து மூக்குல பொக்குன்னு போட்டான். மூக்கு சதறிச்சு. அவன் கதறிட்டு இருக்கா கீழே உந்து. அவ்வளவு நேரம் கையை கடிச்சிக்கிட்டு இருந்தவன் நாய் டக்குன்னு கடிக்கூட எடுத்து கடிச்சிருச்சு. வேணாம் உயிர் நாடி விட்டுன்னு சொன்னாலும் கேட்கல. சரி போதும் விட்டுரு அப்படின்னு சிக்னல் கொடுத்ததும் அந்த நாய் விட்டுருச்சு. என்னடா நல்லா பார்த்தா அந்த பதேசி நான் பாத்துக்கிறேன், இங்க பாத்துப்பா ஒரு பொண்ணு, அதை நீ பாத்துக்க அப்படின்னு ஆளை மாத்தி விட்டான். அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கின்னு பிட்புல் டாக் பிச்சு உதறிச்சு. சரி இவனோட நிலைமைக்கு வருவான். இவன் கத்தி எடுத்து நம்ம தலைவனை குத்த வரும்போது அவன் போர்ல எடுத்து அவன் முட்டிலே சரக்குன்னு இறங்கிட்டான். இப்படி இவன் பிசியா அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டாவது ஒரு பொண்ணு கத்தி எடுத்து ஓடி வந்து என் மேல ஜம்ப போட்டுருச்சு. படுபாவி அலையில கத்தி இறக்கிட்டான். பதிலுக்கு நம்ம தலைவன் என்ன பண்ண தெரியுது, இவன் இடுப்புல கத்தி இறங்கினதுனால அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ஆனா அங்க நாயால கறி வாங்கின ஒரு பொண்ணுக்கு கையில துப்பாக்கி கிடைச்சிருச்சு. அதை வச்சு அந்த நாயை பத்தி விட்டான். அவளுக்கு வலி தாங்க முடியாம கத்திக்கினே வந்து கண்ணாடியை உடச்சு வெளியே இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல வந்து விழுந்துட்டான். நம்ம ஹீரோ வெளியே அழகா பாட்டு கேட்டுட்டு இருந்தான். பைப்புலையே பதற விட்டான். இவன் ஒரு குடோனுக்கு போய் கையில ஒரு கன்னோட வந்தான், ஃபயர் கன்னு. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டைரக்டர் இவன் நடிச்ச ஒரு படத்தோட கிளைமேக்ஸை பத்தி புகழ் தள்ளிட்டு இருந்தாரு. அந்த ஜெர்மனி ஆளுங்களை நீ ஃபயர் கன் வச்சு போட்ட பாத்தியா, வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த ஃபயர் கன்னை இப்பவும் இவன் குடோன்ல வச்சிருக்கான். வச்சு ஒரே ஒரு அழுத்தனா பாருங்க. க்ளோஸ் ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸ்க்கும் கால் பண்ணா. நான் பாட்டுக்கு 17 இருந்தேங்க ஐயா. இந்த ஹிப்பீஸ் கேங் தான் எங்களை சுத்தி வளைச்சுன்னு கொல்ல ட்ரை பண்ணாங்க. என் நண்பனை வேற அலையில குத்திட்டாங்க. அவன் பாவம் இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க ஐயா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டையுமே ஸ்ட்ரெச்சர்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஹீரோ பக்கத்து வீட்டில் இருக்கிற டேரக்டர் வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, ஹிப்பீஸ் கேங் என் ஃப்ரெண்டையும் ஒய்ஃபையும் போட்டு தள்ள பார்த்தாங்க, ஆனால் என் ஃப்ரெண்ட் அவங்களே போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த டேரக்டரோட ஒய்ஃப் வந்து மைக் மூலமா யாருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க விவரத்தெல்லாம் சொல்லிட்டு, சரி ஓகே எங்க வீட்டில் டின்னர் சாப்பிட வரீங்களா அப்படின்னு அந்த ஹீரோயின் கேட்க, நம்ம தலைவனும் ஓகே ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். இதோட கதை முடியுது. இந்த படம் உண்மையிலே நடந்த விஷயம். அதை லைட்டா பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து கிளைமேக்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு நம்ம குவிண்டின் டாரண்டினோ. உண்மையிலேயே கொலை பண்ண வந்தவங்க அந்த டேரக்டரோட ஒய்ஃபை கொண்டிருப்பாங்க. ஆனா படத்துல சப்போஸ் அந்த வீட்டுக்கு போகாம டர்ன் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும் காட்டியிருக்காங்க.